அன்பான பக்தர்களே, இன்று நாம் கேட்க போகும் கதை சங்ககால தமிழ் இலக்கியத்தில் முதன்மையான பாடல் திருமுருகாற்றுப்படை. இந்த பாடலை காப்பிய தலைவனான நக்கீரர் இயற்றினார். இந்த திருமுருகாற்றுப்படையில் முருகனின் அருள், 6 முகம், 6 இடங்கள், அவர் அருள் தரும் சக்திகள் பற்றி கூறுகிறது. இதில் அவர் இயற்கையின் கடவுள் என வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 6 படைகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர், சுவாமிமலை, திருத்தணி, பழனி இவற்றினுடைய மகிமையும் பாடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் முருக பக்தர்களுக்கு வெவ்வேறு அருள் தருபவராக முருகன் விளங்குகிறார். திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்வது, முருகனை வழிபடுபவரின் பசி, வறுமை, துன்பம் அனைத்தும் அகலும். அவரை வணங்குபவருக்கு அறிவு, தைரியம், செல்வம், நற்குணம் அனைத்தும் வளரும் என்று கூறுகிறார். முருகனோட வேல் பக்தர்களின் தடைகளை அகற்றும். வேலை நாடுபவர்க்கு வெற்றியும், கல்வியை நாடுபவர்களுக்கு அறிவும், பக்தியை நாடுபவர்க்கு ஆனந்தமும் தருகின்றன. இதுவே திருக்காப்பியன்களின் முதன்மையான பக்தி இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. இன்று கூட முருகனை வேண்டி ஓம் சரவண பவ என்று ஜபிப்போம். வாழ்வில் அனைத்தையும் பெறுவோம். ஓம் சரவண பவ.